டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், இந்தியாவினுடைய தலைநகரம் புதுடில்லி கடந்த சில நாட்களாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டம் பல்வேறு நகரங்களை பரவி இருக்கின்றது. கரப்பான் பூச்சி கட்சி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது. அண்மைய சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லா இளைஞர்களை பார்த்து இவர்கள் கரப்பான் பூச்சிக்கு சமமானவர்கள், இவர்களால் இந்தியாவுக்கு எதுவித பலனும் இல்லை என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். அந்த விடயத்தை பின்தொடர்ந்து அந்த கருத்துக்கு எதிராக ஒன்று திரண்ட இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கரப்பான் பூச்சி கட்சியினர். இவர்களுடைய போராட்டம் நீட் தேர்வு தொடர்பானது. இந்தியாவினுடைய மருத்துவ கல்விக்கு தேர்வாகக்கூடிய ஒரு பரீட்சை தான் நீட் தேர்வு பரீட்சை. இந்த பரீட்சையில் பல்வேறு மோசடிகள், குழப்பங்கள், ஊழல்கள் மற்றும் வினாத்தாள் கசிவு என்று பல வருடங்களாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விடயத்தை பொருட்படுத்தி இந்தியாவினுடைய மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தித்தான் இந்தியாவினுடைய புதுடில்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. அநேகமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தினுடைய அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம், இந்தியாவினுடைய புதுடில்லி துணை ஆளுநருக்கு மத்திய அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தும்படி கட்டளையிட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி அநேகமான படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அடக்குமுறைகள் இடம்பெற்று பல மாதங்கள் மாணவர்கள் எந்தவித விசாரணைகளும் இன்றி தடுத்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே சமயம் இவ்வாறான ஒரு நிகழ்வு, வன்முறைகள் இன்றைய தினம் இடம்பெறுமாக இருந்தால் இந்த போராட்டம் பல்வேறு மாநிலங்களில் பரவி ஆட்சியை மாற்றக்கூடிய சூழல்களும் இருக்கின்றன. மத்திய அரசு இந்தியாவினுடைய கல்வி அமைச்சரை பாதுகாப்பதில் தான் முனையாக இருக்கின்றது ஒழிய மாணவர்களுடைய போராட்டத்திற்கான செவிசாய்ப்புகளை மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. விசாரணைகளை மேற்கொள்வோம், அமைச்சரவையை கூட்டுவோம் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்துகின்றார்களே ஒழிய தற்காலிகமாவது இந்தியாவினுடைய கல்வி அமைச்சரை இடைநிறுத்தி அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து தீர்ப்புகள் வரும் வரை பொறுமை காக்கும்படி எந்தவித ஒரு விடயத்திற்கும் மத்திய அரசு தயாராக இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய பிரதமர் நள்ளிரவில் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறான நிகழ்வுகள் இதற்கு முன் இந்தியாவில் நடைபெறவில்லை. இந்தியாவில் இடம்பெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை பாகிஸ்தானுடைய ஆதரவு மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதரவு, வெளிநாட்டு கூலிகள் என்று பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி மழுங்கடிக்கக்கூடிய போராட்டங்களை வலுவிழக்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றன. இருந்தும் சோசியல் மீடியாக்கள் என்று சொல்வார்கள், சமூக வலைத்தளங்களில் மாணவர்களுடைய முழு இயக்கம் இருப்பதால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மத்திய அரசுக்கு ஆதரவான மீடியாக்களினால் மாணவர்களுடைய போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்தியாவுடைய மத்திய கல்வி அமைச்சர் விலகுவாரா அல்லது இந்தியாவில் இந்த போராட்டங்களில் மாணவர்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டு மீண்டும் மிகப்பெரிய அளவில் பறந்து மாநிலங்கள் தோறும் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வழிவகையினை ஏற்படுத்துமா என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.